வணக்கம். கதிர் செய்திகள். சமய ஒற்றுமைக்கு ஊறு விளைவிக்கும் மாணவர் தங்கும் விடுதிக்கு எதிர்ப்பு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பின் சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம். நெல்லையப்பர் திருக்கோயிலை சுற்றி விதிமுறைகளை மீறிய 103 கட்டிடங்கள் அப்புறப்படுத்த கோரி இந்து முன்னணி அமைப்பின் சார்பில் நெல்லை மேயரிடம் கோரிக்கை மனு. முக்குடல் காவல்துறையை கண்டித்து பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் நெல்லையில் கண்டன ஆர்ப்பாட்டம். மூடப்பட்ட நூற்பாலையை திறக்க கோரி சிபிஎம்எல் மக்கள் விடுதலை கட்சி சார்பில் பேட்டையில் உண்ணாவிரத போராட்டம். நெல்லையில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான ஹாக்கி போட்டிகள். பாளை மேத்யூ ஸ்போர்ட்ஸ் கிளப்பிற்கு வெற்றி கோப்பை. சமய ஒற்றுமைக்கு ஊறு விளைவிக்கும் மாணவர் தங்கும் விடுதிக்கு எதிர்ப்பு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பின் சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம். விகேபுதூர் அருகே ஆனைக்குளத்தில் அரசு மாணவர் விடுதி கட்டுமான பணிகளை நிறுத்த கோரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பின் சார்பில் நெல்லையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விகேபுதூர் அருகே உள்ள ஆனைக்குளம் கிராமத்தில் பள்ளிவாசல் அருகில் அரசு கலைக்கல்லூரி மாணவர் விடுதி கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. இப்பகுதியில் முஸ்லிம்களின் பள்ளிவாசல் மற்றும் இடுகாடு, அனைத்து சமுதாய மக்களுக்கு சொந்தமான விநாயகர் கோயில், சந்தன மாரியம்மன் கோயில் மற்றும் மகளிர் சுகாதார வளாகம் ஆகியவை அமைந்துள்ளன. இந்த சூழ்நிலையில் அரசு மாணவர்கள் விடுதி கட்டப்பட்டால் மாணவர்கள் அங்கு நிம்மதியாக கல்வி கற்க முடியாத நிலை ஏற்படும். மேலும் மாணவர்கள் பக்தர்கள் இடையே மோதல் ஏற்படும் அபாய நிலை உருவாகும். எனவே ஆனைக்குளம் கிராமத்தில் நடைபெற்று வரும் மாணவர் விடுதி கட்டுமான பணிகளை மாவட்ட நிர்வாகம் தடுத்து நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பின் சார்பில் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில மேலாண்மை குழு உறுப்பினர் ஹாஜா நூவ், மாநில மேலாண்மை குழு தலைவர் சம்சுல்லா ரஹ்மானி, மேலாண்மை குழு உறுப்பினர் சுலைமான், மாநில செயலாளர் யூசுப் அலி, மாவட்ட தலைவர் சையத் அலி, மாவட்ட செயலாளர் பைசல், மாவட்ட பொருளாளர் மைதீன் மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். சுரண்டையிலே அமைக்கப்பட்டிருந்த அரசு கலைக்கல்லூரியினுடைய மாணவர் விடுதிக்காக அதற்கு 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பாபநாசபுரம் என்ற ஊரில் முஸ்லீம்கள், பல்வேறு சமுதாயத்தை சார்ந்த இந்து சமுதாயத்தை சார்ந்தவர்கள், செட்டியார்கள், நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் போன்ற மக்களெல்லாம் இருக்கக்கூடிய இடத்திலும் அவர்களுடைய வழிபாட்டு தலங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் அருகாமையிலே அரசு ஒரு மாணவர் விடுதியை கட்டுவதற்காக அடிக்கல் நாட்டி அங்கே கட்டியெழுப்பி கொண்டிருக்கின்றார்கள். இது பொது அமைதிக்கும் நாளை வரக்கூடிய பிரச்சனையை இன்றே தீமூட்டி விடுவதற்கான ஒரு ஏற்பாடாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் அந்த கட்டிடத்தை உடனடியாக பணியை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில், மக்களுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாத வகையில், மத கலவரம் மூளாத வகையில் அதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டம் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்களுடைய இந்த கோரிக்கையை ஏற்காத பட்சத்தில் இனி வரக்கூடிய காலங்களில் தமிழக முதல்வருடைய வீட்டிற்கு முன்பு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்ற எச்சரிக்கையை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். நெல்லையப்பர் திருக்கோயிலை சுற்றி விதிமுறைகளை மீறிய 103 கட்டிடங்கள் அப்புறப்படுத்த கோரி இந்து முன்னணி அமைப்பின் சார்பில் நெல்லை மேயரிடம் கோரிக்கை மனு. நெல்லை மாநகரின் இதய பகுதியாக திகழும் சுவாமி நெல்லையப்பர் திருக்கோயிலின் பழமையை கருத்தில் கொண்டு நெல்லையப்பர் திருக்கோயிலை சுற்றி 1 கிலோமீட்டர் பரப்பளவிற்குள் 9 மீட்டருக்கு மேல் எவ்விதமான கட்டடங்களும் கட்டக்கூடாது என அரசாங்கம் ஆணை பிறப்பித்துள்ளது. ஆனால் இந்த விதிமுறைகளை மீறி 103 கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை அப்புறப்படுத்த கோரி நெல்லை மாநகர இந்து முன்னணியின் மாவட்ட தலைவர் திரு டி பாலாஜி கிருஷ்ணசுவாமி சார்பில் நெல்லை மாநகர பொறுப்பு மேயர் திரு ஜெகநாதனிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. இதற்கு மாநில நிர்வாகக்குழு உறுப்பினர் திரு கா குற்றாலநாதன், மாவட்ட செயலாளர்கள் திரு வேல் ஆறுமுகம் மற்றும் எம்பி பாலன்,
மாவட்ட துணைத் தலைவர்கள் வெட்டும் பெருமாள், ராஜீவ்காந்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் VR கைலாஷ், S முத்துப்பாண்டி, S சட்டநாதன், M ஐயப்பன், S மாரியப்பன், MP வினோத், G இசக்கிமுத்து, M சரவணன், முத்து சரவணன், MS மணி, KM வெங்கடேஷ், M சுப்பிரமணியன், வேம்புதாஸ், சண்முகசுந்தரம் உள்ளிட்ட பல்வேறு இந்து முன்னணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி டவுனில் பிரசித்தி பெற்ற சைவ திருத்தலங்களில் ஒன்றான நெல்லையப்பர் சுவாமி நெல்லையப்பர் அருள்மிகு காந்திமதியம்மன் திருக்கோயிலில் சுற்றியுள்ள கட்டிடங்கள் 1994 தமிழக அரசால் 9 மீட்டர் உயரத்துக்கு மேல் நெல்லையப்பர்களை சுற்றி கட்டிடங்கள் கட்டப்படக்கூடாது என்று ஜிஓ ஏற்றப்பட்டுள்ளது. ஆனால் அதனையும் மீறி 103 கட்டிடங்கள் நெல்லையப்பர்கள் அஸ்திவாரத்தையும் நெல்லையப்பர்கள் கோபுரத்தையும் பாதிக்கும் வண்ணம் கட்டப்பட்டுள்ளன. அவற்றை உடனடியாக அப்புறப்படுத்த நெல்லை மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்து முன்னணி பேரியக்கத்தின் சார்பில் இன்று மனு கொடுத்திருக்கிறோம். முக்குடல் காவல்துறையை கண்டித்து பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் நெல்லையில் கண்டன ஆர்ப்பாட்டம். மயிலப்புப்புரம் தலித் மக்கள் பயன்படுத்தி வந்த மாயானத்தை பட்டா போட்டு கொடுக்க வலியுறுத்தி பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் தேவேந்திரன் தலைமை வகித்தார். துணைத் தலைவர் முருகேசன், பொதுச் செயலாளர் செந்தில், பொருளாளர் பாலசுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட மகளிரணி தலைவி லலிதா, ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர் பென்னி ஆனந்த், பாளை தொகுதி தலைவர் சுரேஷ், நெல்லை தொகுதி தலைவர் ரவிச்சந்திரன், அம்பை தொகுதி பொதுச் செயலாளர் சிவா ஆகியோர் பேசினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மயிலப்புப்புரம் தலித் மக்கள் பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த மயானத்தில் இறந்தவரை புதைக்கக்கூடாது என தடுக்கும் முக்குடல் காவல்துறைக்கும் அம்பை வருவாய்த்துறைக்கும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. இந்த மயானத்தை சொந்தமாக்கி பட்டா வழங்க கேட்டுக்கொள்ளப்பட்டது. சுப்பையா டேவிட் நன்றி கூறினார். முக்குடல் அருகாமையில் இருக்கக்கூடிய மயிலாப்பபுரத்தினுடைய மக்கள் இறந்தவர்களை புதைப்பதற்காக அங்கே பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த அந்த மயானக்கரையில் இப்பொழுது புதைக்கோடாமல் தடுக்கும் முக்குடல் காவல்துறையும் அம்பையுடைய வட்டாட்சி அலுவலர் மீது உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுபோக அங்கே முக்கோடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மயிலாப்பூப்புரத்தினுடைய மக்கள் பயன்படுத்தி கொண்ட பல ஆண்டுகளாக 100 ஏக்கருக்கு மேலே நெல் நட்டு பயன்படுத்திட்டு வந்த அந்த வாய்க்காலுக்கு சென்ற பல ஆண்டுகளாக சென்ற அந்த வாய்க்காலை அந்த சிங்கம்பருடைய மக்கள் சில கைவர்கள் அழித்து விட்டார்கள். அவர்கள் மீது உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இப்போ உடனடியாக அந்த வாய்க்காலை போட்டு கொடுப்பதற்கு அரசு அதுக்கான நடவடிக்கையில் இறங்க வேண்டும். இது மிக விரைவில் இறங்காத பட்சத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக தமிழகம் தழுவிய மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் செய்வோம் என்பதை இந்த தருணத்தில் கூட கடமைப்பட்டு இருக்கிறேன். மூடப்பட்ட நூற்பாலையை திறக்க கோரி CPML மக்கள் விடுதலை கட்சி சார்பில் பேட்டையில் உண்ணாவிரத போராட்டம். மூடப்பட்டுள்ள பேட்டை தென்னிந்திய கூட்டுறவு நூற்பாலையை திறக்க கோரி CPML மக்கள் விடுதலை கட்சி சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. உண்ணாவிரத போராட்டத்திற்கு M ஆறுமுகம் தலைமை தாங்கினார். மக்கள் விடுதலை கட்சியின் மாவட்ட செயலாளர் T ராஜமாணிக்கம், ஜனநாயக தொழிற்சங்க மைய மாவட்ட தலைவர் துளசியம்மாள், T ஜான்சன், A மாரியப்பன், K நம்பி, தாடி மாடசாமி, அருள்முருகன், ஜெயராஜ், இசக்கி ஆகியோர் உண்ணாவிரத போராட்டத்தின் நோக்கங்களை விளக்கி சிறப்புரை ஆற்றினர். சனநாயக பாத்திரப்பற்றை தொழிலாளர் சங்கத்தின் பொருளாளர் C ஹரிச்சந்திரன் உண்ணாவிரதத்தை நிறைவு செய்தார். பேட்டை தென்னிந்திய கூட்டுறவு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் 15/1/1958 திறந்த ஆலை 2004 ஆண்டு வரை நல்ல லாபத்தில் இயங்கின இந்த ஆலை. இந்த ஆலையினுடைய லாபத்தில் இந்த மாவட்டம் பிரிக்கப்படாத நிலையிலே தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த இப்பொழுது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எட்டயபுரத்தில் பாரதி கூட்டுறவு இந்த ஆலையினுடைய இந்த தொழிலாளர் உழைப்புடைய லாபத்தில் கட்டப்பட்ட ஆலை. அதுபோல் இந்த ஆலையுடைய லாபத்தில் இதே பேட்டை கூட்டுறவு பி பிரிவு ஒரு பி பிரிவு என்ற ஒரு பிரிவை தொடங்கி அந்த ஆலையை லாபத்தை தொடங்கினது. லாபமாக இருக்கின்ற நேரத்தில் தொழிலாளிக்கு சைக்கிள், ஃபேனு, தொழிலாளி ஊக்கத்தொகைனா கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட தொழிலாளிகள் 26% போனஸ் வாங்கியிருக்காங்க. இப்பேற்பட்ட இந்த ஆலையை ஆண்ட மாநில கட்சிகள், ஆண்ட திராவிட கட்சிகள் பஞ்சில் இருந்து மில்லு கட்டடத்தில் வர ஊழல் நடத்தி இன்றைக்கி இந்த மில்லை மிகப்பெரிய நஷ்டத்தில் உள்ளாக்கியிருக்கிறார்கள். இந்த ஆலையை திறக்க வேண்டும் என்று சொல்லி இதுக்கு முன்னால் நடந்த சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாளர்கள் வாக்குறுதி கொடுத்தார்கள். நாங்கள் இந்த ஆலையை திறப்போம், ஆட்சிக்கு வந்தால் என்னை வெற்றி பெறவிட்டால் ஆலை திறப்போம் என்று சொன்னவர்கள் எல்லாம்
இன்றைக்கி வாய்மொழி மௌனியாக இருக்கிறார்கள். எமது கட்சி இன்றைக்கு தமிழக முதல்வருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறது. நீங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய ஆலையை திறப்பதற்கு பல கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறீர்கள், ஏன் நெல்லை மாவட்டத்தை புறக்கணிக்கிறீர்கள்? உடனடியாக இந்த ஆலை திறக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கி இந்த பட்டினி போராட்டத்தை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். நெல்லையில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான ஹாக்கி போட்டிகள். பாளை மேத்யூ ஸ்போர்ட்ஸ் கிளப்பிற்கு வெற்றி கோப்பை. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் திருநெல்வேலி பிரிவு சார்பில் 2013-2014 ஆண்டுக்கான மாவட்ட அளவிலான SDAT சாம்பியன்ஷிப் கோப்பை ஹாக்கி லீக் போட்டிகள் பாளையங்கோட்டை அண்ணா விளையாட்டு அரங்கில் உள்ள செயற்கைப்புல் மைதானத்தில் நடைபெற்றது. கடைசி சூப்பர் லீக் போட்டியில் முதல் பரிசை பாளை மேத்யூ ஸ்போர்ட்ஸ் கிளப்பும், இரண்டாவது பரிசினை விளையாட்டு விடுதி திருநெல்வேலி கிளப் அணியினரும், மூன்றாவது பரிசினை பாளை ஹாக்கி ஃப்ரெண்ட்ஸ் கிளப் அணியினரும் தட்டி சென்றனர். பரிசளிப்பு விழா நிகழ்ச்சிக்கு திருநெல்வேலி மாநகராட்சியின் பாளை மண்டல தலைவர் திரு MC ராஜன் அவர்கள் தலைமை தாங்கி முதல் நிலையில் வெற்றி பெற்ற மேத்யூ ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினருக்கு ரூபாய் 1600 ரொக்கப் பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். பேட்டன் மாவட்ட ஹாக்கி கழகம் சார்பில் இரண்டாம் நிலையில் வெற்றி பெற்ற விளையாட்டு விடுதி அணியினருக்கு ரூபாய் 800 ரொக்கப் பரிசு மற்றும் சான்றிதழ்கள், மூன்றாம் நிலையில் வெற்றி பெற்ற பாளை ஹாக்கி ஃப்ரெண்ட்ஸ் கிளப் அணியினருக்கு சான்றிதழ்கள் ஆகியவை வழங்கப்பட்டன. மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலர் திரு ஃப்ராங்க் பால் ஜெயசீலன் அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார். டென்னிஸ் பயிற்றுனர் திரு குமர மணிமாறன் நன்றியுரை ஆற்றினார். இன்றைய போட்டியில் முதல் 2 இடங்களை பெற்ற மேத்யூ ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினரும் பாளையங்கோட்டை விளையாட்டு விடுதி அணியினரும் மண்டல அளவிலான போட்டியில் கலந்து கொள்ள தகுதி பெற்றுள்ளார்கள். உள்ளூர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளவும், உங்கள் விளம்பரங்கள் உலகெங்கும் சென்றடையவும் கதிர் டிவியை காணுங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.